وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 14வது நோன்பையும் 15வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹுவிடம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவன் இறந்து போகின்ற வரையிலும் அவனுடைய எல்லா விதமான வாழ்வாதார பொருளாதார சூழலுக்கு உண்டான வழியை அல்லாஹ் காண்பித்து விட்டான். அது அல்லாஹ்வே சொல்றான். நாம பிறந்ததுல இருந்து நாம மரணிக்கின்ற வரையிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளிலும் நாம் நம்மை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அதே போன்று நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் எப்படி சரி செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தை நாம எப்படி தேடணும், அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி செலவு செய்யணும் என்கின்ற பொருளாதார ரீதியான வாழ்க்கையையும், நாம யாரிடத்துல எப்படி பழகணும், உறவுகளிடத்துல நம்ம எப்படி இருக்கணும், நண்பர்களிடத்துல எப்படி இருக்கணும், இன்னும் சொல்ல போனா நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களிடத்துல நாம எப்படி இருக்கணும் என்கின்ற நிலை வரையிலும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றது. எல்லாம் வல்ல இறைவனுடைய இந்த உபதேசம் இருக்குது, இது ஆக உயர்ந்ததாக இருக்குது. நாம எவ்வளவு பெரிய ஆலோசனைகளை உபதேசங்களை பெரும் கொண்ட அறிவாளிகள் விஞ்ஞானிகளிடத்தில் நாம கேட்டாலும் அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் ஒரு அடியான் சரியான முறையில சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானா அதை விட ஒரு தெளிவான ஒரு உபதேசங்கள் எங்கேயுமே கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய உபதேசங்களை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறான். உங்களுக்கு சிரமம்னு ஒண்ணு வந்துருச்சா, உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சா, நீங்க எந்த உதவி தேடுங்கிறான். அல்லாஹ்வுடைய உபதேசம் எவ்வளவு அழகான உபதேசம் என்பதை பார்க்கணும். உங்களுக்கு சிரமம் வந்துருச்சா, உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து விட்டதா, உங்களுக்கு சுமைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்கிட்ட உபதேசம் கேளுங்கள். ஆனால் அந்த உபதேசத்தை நீங்க இந்த வழியா தான் வரணும். அந்த உபதேசத்தை நீங்க கேட்கிறதுக்கு என்கிட்ட நீங்க ஒரு உபதேசம் நீங்கள் கேட்கிறதாக இருந்தால், என்னிடத்துல நீங்க உதவி கேட்கிறதாக இருந்தால், என்னிட்ட நீங்க உதவி தேடுவதாக இருந்தால் நீங்க இப்படி உதவி தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆலோசனையும் சொல்லிட்டு அதுக்கு உண்டான வழிமுறையை அல்லாஹ் சொல்லித்தானா. நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு என்ற உதவி தேடுங்க அல்லாஹ் சொல்லி விடுறான். அதே மாதிரி உங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் சுமைகள் ஏற்படும் பொழுது நீங்க என்கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாய மக்கள் வாழ்ந்தார்கள், அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவங்களுக்கு நீ சுமைகளை கொடுத்த, அவங்க செஞ்ச தீமைக்காக வேண்டி அவர்களின் மீது நீ சுமையை இறக்கி என்ன செஞ்ச, அவங்களை நீ வேதனை செஞ்ச, அது மாதிரி நாங்கள் செய்த பாவத்தின் காரணத்தால் எங்களின் மீது நீ சுமைகளை இறக்கி விடாதேன்னு சொல்லி நீங்க துஆ கேளுங்க என்ன சொல்றான். இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் வழிமுறையும். என்கிட்ட நீங்க உதவியும் தேடுங்க, என்னுடைய உபதேசத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது இறைவனுடைய தனி சிறப்பாக இருக்கு. சகோதரர்களே, தனது இருப்பிடம், நம்முடைய இருப்பிடம் என்பது நம்முடைய வீடு. நம்முடைய இருப்பிடத்துல நாம எப்படி இருக்கணும், நம்மை சார்ந்தவர்களுடைய இல்லத்துல நம்மை சார்ந்தவர்களுடைய இல்லங்களுக்கு நாம் சென்றால் அவர்களுடைய இல்லங்களில் நாம் எப்படி இருக்கணும், நாம பணி செய்யக்கூடிய இடத்துல நாம எப்படி இருக்கணும், நம்முடைய அலுவலகங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக பல்வேறு இடங்களுக்கு நாம் அங்கங்கே சென்றால் அங்கங்க நம்ம எப்படி இருக்கணுங்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஒரு முஃமின், ஒரு நம்பிக்கையாளர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின், ஒரு நம்பிக்கையாளர் பிறருடைய இல்லங்களுக்கு செல்லும் பொழுது அவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானாரும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அவர் எதையெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறத இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். நாம ஒருத்தருடைய வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுல நாம எதெல்லாம் கடைபிடிக்கணும்,
அந்த வீட்டுல நாம உள்ளே நுழைவதற்கு நாம என்ன செய்யணும் என்கின்ற ஒரு அழகான செய்தியை தான் இங்கு ஓதப்பட்ட இறைவசனத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூத்தன கைர புயூத்திக்கும், உங்க வீடு அல்லாம வேறு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வேற ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க நீங்க நுழையக்கூடாது. இதை செய்யாம நீங்க அங்க நுழையக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன கைர புயூத்திக்கும், உங்க வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லணும். அங்கிருந்து உங்களுக்கு பதில் சொல்லாம் வராத வரையிலும் அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையக்கூடாது. அப்ப என்ன சலாம்னா என்ன? அனுமதி கேட்கணுங்கிறாங்க. சலாம் தான் அனுமதி. சலாத்தை பொறுத்த வரைக்குமே சலாம் என்று சொல்வது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த சலாத்தின் மதிப்பு என்ன தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சலாம் சொல்லிட்டேன், அல்லது நீங்க என்கிட்ட சலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட சலாம் சொல்லிட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன்னை முழுமையா நம்புறேன்னு அர்த்தம். என்னுடைய ரகசியத்தை உன்கிட்ட சொல்லலாம். ஒருவரை பார்த்து நாம் சலாம் சொல்வது அவரை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்வதனுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்க அங்க சலாம் சொல்லி அந்த சலாத்திற்கு பதில் வராத வரையில் அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையக்கூடாது. அப்ப அனுமதி கேட்கணும். ஒருவருடைய இல்லத்திற்கு நாம் சென்றால் அந்த வீட்டு வாசல்ல நின்று அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதிக்கு சலாம் சொல்லணும். அவங்கள்ட்ட பதில் வராத வரையிலும் என்ன செய்யக்கூடாது? அங்க உள்ள நுழையக்கூடாது. நாளைக்கும் ஹைருல்லக்கும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்ல உபதேசம் பெறுவதற்காக வேண்டிய இது உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அப்போ ஒருவருடைய வீடுகளுக்குள் நுழையும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு வாசலுக்கு நேரா நிக்க கூடாது. முதல் கண்டிஷன், முதல் விஷயம், ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டார்களுக்கு இன்னைக்கு காரியங்கள் இருக்கு, அதை அமைக்கிறோம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம சப்தம் கொடுக்கலாம். அந்த சப்தம் சலாமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய வீடுகளாக இருந்துன்னு சொன்னா சலாம் சொல்லணும். அனுமதி கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த வீட்டார்களுடைய வாசலுக்கு நேரா நீங்க நிக்க கூடாது. அதே போன்று அந்த வீட்டார்களுடைய ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்க கூடாது. எவ்வளவு வழிமுறை என்பதாக பாருங்க. ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு இதெல்லாம் வழிமுறை. அவரு ஜன்னல் கிட்ட நிக்க கூடாது. அவர் வீட்டு வாசலுக்கு நேரா நீங்க நிக்க கூடாது. அங்க இருந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கல, வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கிடைக்கல, நீங்க சலாம் சொல்லி பதில் வரல, இல்ல உங்களை உள்ள கூப்பிடுறதுக்கு அந்த வீட்டாரிடத்துல அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா அனுமதி கிடைக்கின்ற வரை நீங்க காத்திரீங்க. மீண்டும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நீங்கள் திரும்பி வருவதுதான் பரிசுத்தமானதாகும் என்பதாக அல்லாஹ் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காங்க. அனுமதி கிடைக்காம அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையவே கூடாது. அவங்க அனுமதி கொடுத்தாதான் போகணும். அனுமதி கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஒருவேளை அனுமதியே கிடைக்கல அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நீங்க திரும்பி வந்து விடுவதுதான் பரிசுத்தமான செயல் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றானா, தீமைகளில் இருந்து தடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறான். அதுக்கு உண்டான காரணமே இதுதான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பார்வை இருக்குது, பார்வை தீமையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது, இது தீமையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. விபச்சாரம் செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமே பார்வைதான் என்பதாக சொல்லப்படுகின்றது. பார்வையால் மனிதன் ஆசை கொள்ளும் பொழுது, அந்த ஆசை அவனுக்குள் அதிகரிக்கும் பொழுது, ஒரு பெண்ணின் மீது அவனுக்கு மோகம் அதிகமாகும் பொழுது என்ன செஞ்சிருவான்? விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழல். பார்வையால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரத்தை, நகை, காசு, பணத்தை அவன் கண்ணால பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஆசை ஏற்படும் போது அவன் திருடனாக மாறும். இப்ப இந்த பார்வை தான் எல்லா பாவத்திற்கும் உண்டான ஆணி வேறாக இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, அந்நிய ஆண்களுடன் பெண்கள் தனித்து இருப்பதையும் பிறருடைய இல்லங்கள் செல்லும் பொழுது என்ன செய்யப்படும்? பார்வையின் மூலமாக நிறைய அபயங்கள் ஏற்படும். அதனால தான் நீங்கள் பிறருடைய இல்லங்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த நாகரிகமான நடைமுறையை தன்னுடைய திருமுறை மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வீட்டாருக்கு அல்லாஹ் சொல்றான், உங்க வீடுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இது உள்ள போற வெளியாளுக்கு, வீட்டாளுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்கள் வீடுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்க வீட்டுக்கு யாரையாவது நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? முதல் வேலையை நம்ம என்ன செய்யணும்?
மனைவிட்ட அனுமதி கேட்கணும். மனைவிட்ட அனுமதி கேட்கணும். நான் ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், மனைவி அனுமதி கொடுத்தால் அவர் அழைச்சிட்டு போகணும். அங்கிருந்து அனுமதி கிடைக்கலன்னா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. இதுதான் முதல் விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய விஷயம். உங்களுடைய வீட்டார் இடத்துல, உங்களுடைய பெண்கள் இடத்துல நீங்க அனுமதி கேட்கணும். அனுமதி இல்லாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் கூட்டிட்டு போகக்கூடாது. அப்போ வீட்டாருடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அந்த வீட்டாருக்கு இருக்கு. அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்குது. ஏன்னு சொன்னா, மன அமைதியை தரக்கூடிய உறைவிடமாகத்தான் அல்லாஹ் வீடுகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய நியாமத்துகளில் சிறந்த நியாமத்தாக எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய வீடு. யாருக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய வீடை சொந்தமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமம். இப்ப யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் அதை நியாமத்தாக வழங்கி, அதை ஒரு அடிப்படையாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வீட்டை சொந்தமாக வீடை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. அப்போ வீடு என்பது மன அமைதியை தரக்கூடிய ஒரு உறைவிடமாகும். இந்த வீட்டுல அந்நியர்களுடைய பார்வையிலிருந்து உங்கள் வீட்டார்களை, உங்கள் வீட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டியது வீட்டார்களுடைய கடமையாக இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது முக்கியமான கடமை. அதனாலதான் என்ன செய்யப்படுதுன்னா, யாராவது வீட்டுக்கு விருந்தாளிக வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை என்ன செய்யாதீங்க, உங்களுடைய வீடுகளினுடைய அந்த பெண்கள் நடமாடக்கூடிய இடத்திற்கு நேராக அவர்களை அமர வைக்கக்கூடாது. வீட்டினுடைய ஜன்னல் இருக்கும், ரூமுடைய ஜன்னல் இருக்கும், அந்த பகுதியில என்ன செய்யக்கூடாது, அமர வைக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் உங்களை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாதுகாக்கும். எந்த அளவுக்குன்னா, நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்கு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க பெருமானாரை பார்க்க வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக அவங்க உள்ள போகணும். யதார்த்தமா வெளியில வந்தவங்க திருப்பி உள்ள போகணும். அவங்க உள்ள போகும் பொழுது தன்னை ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயதான ஒரு மூதாட்டியை போன்று என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய உடைகளை, தன்னுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டு ஒரு வயதான மூதாட்டி நடப்பதை போன்று என்ன செஞ்சாங்க, ஊறிக்கிட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரோ ஒரு வயதான மூதாட்டி தான் போறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போனது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று பின்னாடிதான் தெரிஞ்சுச்சு. அந்த அளவிற்கு தங்களுடைய வீட்டினுடைய பெண்களை, இல்லத்தார்களை என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். அந்நியவர்களுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதன் மூலமாக நிறைய விபரீதங்களை அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகிறான். இந்த இறைவசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விபரீதங்களை சொல்றாங்க. யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், யாரை கூட்டிட்டு போக கூடாது, என்ன அளவுக்கு நம் வீட்டார்களையும் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய வீட்டு பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அழகான ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லி தரான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாரு வீட்டுக்கு நீங்க போனாலும் முதல்ல சலாம் சொல்லிட்டு போங்க. இன்னும் சொல்ல போனா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போகும்போதே சலாம் சொல்லிதான் போகணும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போகும்போதே சலாம் சொல்லி போகணும். சலாம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில வரும். அது பெரிய பரக்கத்தாகும். மனைவிக்கு சலாம் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற மனைவிக்கு சலாம் சொல்லுங்கள். கணவன் மனைவிக்கு அதிகமாக சலாம் சொல்வதால், மனைவி கணவனுக்கு அதிகமாக சலாம் சொல்வதால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எடுக்கப்படுகிறது. உள்ளத்துல இறுக்கம் இருக்கும்ல, எப்பயுமே கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு இறுக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கோபங்கள், ஏதோ ஒரு குரோதங்கள், என்னமோ ஒண்ணு உள்ளத்துக்குள்ள ஒரு சுத்தி வரும். ஏன்னா அது சைத்தானுடைய வேலை. அவன் அதை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம என்னதான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும், என்னதான் அவங்க நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாலும் உள்ளத்துக்குள்ள சைத்தான். ஏன்னா சைத்தானுக்கு ரொம்ப பிடித்த வேலை இதுதான். சைத்தான் தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூப்பிட்டு, நீ என்ன செஞ்ச இன்னைக்கு அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த கூட்டம் சொல்லுவோம், இன்னைக்கு தொழுக போறவனை ஃபுல்லா நான் கெடுத்து விட்டேன்னா. அப்படியா, சரி போ, இன்னைக்கு வா, நீ என்ன செஞ்ச இன்னைக்கு அப்படின்னு கேட்பானா. இன்னைக்கு ஒருத்தனை என்ன செஞ்சேன், ஹராமான பாதையில ஒரு கூட்டத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவான். பரவாயில்ல போ. இப்படியே ஒண்ணா கேட்பான். ஒரு சகா கூட்டம் ஒண்ணு சொல்லும். அதுல ஒரு கூட்டம் சொல்லுவான், நீ என்னப்பா பண்ண. அவன் சொல்லுவான், இன்னைக்கு ஒரு கணவன் மனைவியை நான் பிரிச்சு வச்சேன்னு சொல்லுவான். சொன்ன உடனேயே அந்த சைத்தானை, என்ன சைத்தான்ல அந்த சைத்தான அந்த சகாக்களை அவனை கூப்பிட்டு சைத்தான் பக்கத்துல உட்கார வச்சு கர்வமாக சிரிப்பான். அப்போ சைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமானது கணவன் மனைவிக்கு இடையில சண்டையை மூட்டி விடுவது,
ஒரு கணவன் மனைவியுடைய உறவை பிரித்து வைப்பதை சைத்தான் ரொம்ப விரும்புவான். அதனாலதான் குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும், வந்து போகும். அந்த நேரங்கள்ல என்ன செய்ய, அதுல அந்த மாதிரி பிரச்சனைகள்ல அல்லாஹ் நமக்கு சலாமத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உங்க மனைவிக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அதிகமா சலாம் சொல்லுங்க. மனைவியை பார்க்கிறப்பெல்லாம் சலாம் சொல்லி பாருங்க. கணவனுக்கு மனைவி சலாம் சொல்வதும் மனைவிக்கு கணவன் சலாம் சொல்வதும் ஆக சிறந்த அந்த வாழ்க்கை எல்லாம் கண்ணியம் உள்ளதாக ஆக்கி கொடுப்பான் என்கின்ற ஒரு தகவலையும் நம்ம ஹதீஸ்கள்ல இருந்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் சலாம் சொல்லியே என்ன செய்ய அனுமதி கேளுங்கள், சலாம் சொல்லி நுழையுங்கள் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அடுத்தபடியாக சொர்க்கம் செல்வதற்கு உண்டான ஒரு அழகான ஒரு எளிய வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இது ஹதீஸ் அல்ல, இது குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். அஹ்ஸனு மா அமீலு, அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அழகான அமல்களை அடியார்களிடத்திலிருந்து நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அஹ்ஸனு மா அமீலு, அழகான அமல்களை என்னுடைய அடியார்களிடத்திலிருந்து நாளைக்கு மறுமையில நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அழகான அமல் என்பதாக அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் இணையம் வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவரையும், எந்த நிலையிலையும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இவரையும் எந்த நிலையிலையுமே பெற்றோர்களை என்ன செஞ்சிட்டாரு, அவமரியாதையாக நடத்தாமல் உபகாரம் செய்தவர், இணை வைக்காமல் வாழ்ந்தவர், பெற்றோருக்கு உபகாரம் செய்தவர், நாளை மறுமை நாளையில இந்த அமலை தான் அஹ்ஸனு மா அமீலு, இதுதான் அழகான அமல், இந்த அமலை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு தன்மையோட ஒருத்தர் வாழ்ந்து மரணிச்சுட்டாருன்னா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த அத்தகைய சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹித் பவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.